ஆன்மா என்பது அழிவற்றது. இந்த ஆன்மா அழிவில்லாமல் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது. அப்போ ஆரம்ப காலம்ங்கிறது எது அப்படின்னா, ஆரம்ப காலம்ங்கிறது காலம்ங்கிறதுக்கு ஆரம்பமே கிடையாது. அது எங்கிருந்தோ ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு நம்ம தான் வந்து அதை இடையில வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம காலம்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர, அப்போ இந்த ஆன்மா எங்கே இருந்துச்சுன்னா ஆதி தொட்டு இருக்குது. ஆதி தொட்டுன்னா எங்கன்னா தெரில. அப்போ எங்கே இருந்துச்சு? அப்போ இறைவனும் அனாதின்னு சொல்கிறாங்க. இறைவனும் ஒரு ஆன்மா, பட் இறைவன் ஆன்மா கிடையாது. இறைவனும் அனாதி, ஆன்மாக்களும் அனாதி. ஓகேங்களா? அப்போ இறைவன் அப்படிங்கிறது இப்போ கரண்ட் அப்படிங்கிறது ஒரு அனாதி, சரிங்களா? வெப்பம் அப்படிங்கிறது ஒரு அனாதி. அப்போ கரண்ட்டும் வெப்பமும் ஒன்னாலாம் நீங்கள் கேட்கக்கூடாது, ரெண்டு வேற வேற. அனாதிங்கிறது வந்து ஸ்டார்டிங், ஆதி அனாதி இல்லாததான். அது ஸ்டார்டிங்கே கிடையாது, எதுவுமே இல்லை. எங்கே உற்பத்தி ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அது அவ்வளோதான். அப்போ ஆற்றல் எங்கே உற்பத்தி ஆச்சு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்போ ஆற்றல் அழிவின்மை கோட்பாடுன்றது படிச்சிருக்கீங்க. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவும் முடியும். அப்போ இந்த ஆற்றலை யார் ஆக்குனது? இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆற்றல்லாம் எங்கே ஆக்கப்பட்டதுன்னா இருந்தது, பொட்டன்ஷியலாக இருந்தது. ஆனால் ஏதாச்சும் ஒன்றதுல இருந்தது நம்ம மாற்றிருக்கோம். அது மாதிரி ஆன்மாக்கள் இருக்குது. அந்த ஆன்மாக்கள் வேறு ஒரு ஆற்றலாக மாற்றப்பட வேண்டும். ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறும். அந்த இன்னொரு ஃபார்ம் அப்படிங்கிறது கடவுள்ன்றது ஒரு ஃபார்ம், ஆன்மாங்கிறது ஒரு ஃபார்ம். இந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒரு வேற வடிவத்தில் இருக்குது. இந்த ஆன்மாவினுடைய ஆற்றலை வேற வடிவமாக மாற்றணும்னா அது கடவுள் வடிவமாக மாறுது.